ஏன்னா தொடர்ச்சியாக சினிமா ஆளுமைகளை மட்டுமே எடுக்கக்கூடியவர் வந்து ஏன் வந்து சமீபத்தில் வந்து 2 மாதமாக வந்து அவர் கேட்டினா மருத்துவர்களை கூப்பிட்டு வந்து அவர் வந்து எடுக்கணும். தனிமை வந்து எப்போவுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ரெண்டாவது கேட்டால் வந்து 75 வயசுன்னு கேட்டால் பேர பிள்ளைகள்லாம் வளர்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இவருக்கு சோஷியல் மீடியா தான் வந்து இவருக்கு வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி கூட ஒரு மனுஷன் நேர்மையாக இருக்க முடியுமான்னு. எப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ன்றது வந்து எனக்கு வந்து தானாகவே வந்து என்கிட்ட அமைஞ்சிடுச்சு. எல்லாரும் பரவலாக சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் சினிமா வட்டா சொல்லுவாங்க, இந்த வீடு வந்து எனக்கு யார் வேணும்னா ராஜேஷ் சார் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்கி கொடுத்தாருன்னா என்ன, பாக்கியராஜ் கன்னி பருவத்தில் சொல்லிட்டார். இவர் வந்து வடிவக்கரசுடைய மனைவியாக நடிப்பார். ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நடிப்பார். அதாவது ஆண்மை இழந்த கணவனாக நடிப்பார். அந்த மாதிரி கேரக்டர்லாம் யாரும் நடிக்கிறது வரமாட்டாங்க சார். திருநங்கை கேரக்டர் கூட நடிக்க வந்துருவாங்க. ஆனால் அவங்களோட அந்த சார்ந்தவங்களை இருக்கு. ஹீரோயிஸ் என்ன ஆகுறது? ஒரு ஆண்மை இழந்தோன்னா ஒருத்தர் நடிக்கணும்னு சொன்னால் அவருடைய ஹீரோயிஸ் என்ன ஆகும்? வில்லன் கேரக்டரில் வந்து ஒரு படத்தில் மிரட்டி இருப்பார். 2 படம் குறிப்பாக சொல்லணும்னா சத்யா படத்தில் சத்யா கமலோட சத்யான்னு ஒரு படம், அதில் வில்லனாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி மக்கள் என் பக்கம்னு ஒரு படம் சத்யராஜ் படம், அதுலேயும் ஒரு வில்லனாக நடிப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்து அந்த கேரக்டரை வந்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகர். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆக்டர், பழைய காலத்து ஆக்டர் நடிகர் ராஜேஷ் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா காலமாக இருக்காரு. எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, அவருக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, ஏற்கனவே பிரச்சனை இருந்ததான்னு தெரியல. ஆனால் வந்து மாரடைப்புன்னு சொல்லப்படுது. மாரடைப்பில் பல விதமான மாரடைப்பு இருக்குல்ல. ஆனால் வந்து உறக்கத்தில் அவர் வந்து இறக்கலை. காலையில் அவர் வந்து 10 மணிக்கு மேலே அவர் ஏதோ வந்து அன்றாட பணிகள் செய்யும்போது தான் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கார். அதுக்கப்புறம் ஆந்தி வேலை தான் அவர் இறந்ததாக சொல்கிறாங்க. மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற போது தான் அவர் இறந்ததாக சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இல்லை சார், பொதுவாகவே ஒரு 75 இயர்ஸ் ஆகுது சார். ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வயசு தானே. ஆமாம். அப்படிங்கும்போது வயது மூப்பில் வந்து கேட்டால் இயல்பாக இந்த மாதிரியான மூச்சு திணறல் வர்றது வந்து யூரினல் பிரச்சனை, இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குல்ல. ஜெனரலாக வயது மூப்புனாலே வந்து கேட்டால் இந்த மாதிரியான அடிக்கடி மருத்துவமனைக்கு போகிறது. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய நேர்காணல் எல்லாமே சினிமா ஆளுமைகளை தான் எடுப்பார். அவர் சோஷியல் மீடியாவில் பயணிக்கும் போது இப்போ அதுவும் கடந்த ஒரு 2 மாதமாக பார்த்திங்கன்னா வந்து மருத்துவர்களை கூப்பிட்டு அவர் வந்து நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ அப்போ அவருக்கு வந்து ஏதோ ஒரு மருத்துவ பிரச்சனை இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக சினிமா ஆளுமைகளை மட்டுமே எடுக்கக்கூடியவர் வந்து ஏன் வந்து சமீபத்தில் வந்து 2 மாதமாக வந்து அவர் கேட்டால் மருத்துவர்களை கூப்பிட்டு வந்து அவர் வந்து எடுக்கணும். புரியுது. ஸோ அப்போ ஏதோ அவருக்கு உடல் வந்து நோய் சிகிச்சைக்காக அவர் கூட அவர் பயணப்பட்டிருக்கலாம். அதன் மூலமாக கூட அந்த மருத்துவர்கள் பழக்கத்தின் பேரில் கூட அவர்களை நேர்காணல் பண்ணியிருக்கலான்றது. ஆனால் அவருடைய சோஷியல் மீடியாவில் அவருடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுருக்காரு. மனைவி குறித்து அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாருன்னா மனைவியோட வந்து நீங்கள் இந்த வாழ்ந்த காலத்தெல்லாம் அவர் பதிவு போட்டிருக்கிறாரு. ரொம்ப உருக்கமாகவும் பேசியிருக்காரு. மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கை என்று கேட்டால் வந்து அப்போவே அவன் தனித்து விடப்படுறான்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது நான் குறிப்பாக நான் அவருடைய நேர்காணலை கவனிச்சிருக்கேன். தனிமை வந்து எப்போவுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரெண்டாவது கேட்டால் வந்து 75 வயசுன்னு கேட்டால் பேர பிள்ளைகள்லாம் வளர்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இவருக்கு அந்த சோஷியல் மீடியா தான் வந்து இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவே உங்களுக்கு தெரியல, சோஷியல் மீடியாவில் வந்து கேட்டால் அவரே ஒரு நேர்காணல் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எடிட்டிங் பண்ணி அதை வெளியிடுறதுக்கு முழுக்க நிர்வாகம் முழு தான் அவர் பார்த்துருக்காரு. அதுவே கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கலாம் அவர் வேலை. சோஷியல் மீடியா இங்கே யூடியூப் நடத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தானே செய்யுது. அது மாதிரி அவருக்கு அந்த அதுவே கூட ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய சினிமா வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கை தான். ஆமாம் சார், அதை தான் கேட்கலான்னு சார். ஏன்னா இப்போ எல்லாருமே தெரியும் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்ட்டு தெரியும். அந்த காலத்து ஆட்களுக்கும் நல்லாவே இவர் தெரியும் பரிச்சயமா. ஆனால் இந்த இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்குலாம் பெருசாக தெரியாது. இல்லை, இவங்களுக்கு வந்து இப்போ 2K கிட்ஸு தெரியும், ராஜேஷை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது 80ஸ்லேருந்தே நான் சொல்லிருக்கேன். அவள் ஒரு தொடர்கதை தான் வந்து கேபி சாரோட படம். அதில் வந்து இவர் அறிமுகம். அதுக்கு பிறகு வந்து கேபி சாரோட நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டால் உங்களுக்கு அச்சமில்லைன்னு ஒரு படம். அதில் வந்து ஒரு
பொலிட்டிஷியன் நடிப்பார், அரசியல்வாதியாக. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி எப்படி படிப்படியாக வளர்ந்துருக்கான், நமக்கெல்லாம் அமாவாசை தான் தெரியும். ஆனால் வந்து சத்யராஜ் வந்து அவ்வளோ வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான் அது. அதே மாதிரி அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு படம். இன்னும் ஒரு சவாலான ஒரு படம் இருக்குது சார், 2 படம் இருக்குது. ஒரு படம் வந்து ராஜேஷ் சார் நடித்ததுலேயே அந்த 7 நாட்கள்னு ஒரு படம். அதில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் நம்ம நினைப்போம், ஆனால் கடைசியில் வந்து கேட்டிங்கன்னா கதாநாயகனை கடந்து அவர் வந்து மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதில் என்ன, அம்மா வயசான அம்மாவை வந்து கவனிக்கிறதுக்காக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பார் 2ஆம் தரமா. அந்த பெண் வந்து இன்னொருத்தருடைய காதலின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சொன்ன ரொம்ப ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வில்லனா கதாநாயகனா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு குணச்சித்திர வேடம் வந்து அற்புதமாக நடிச்சிருப்பார். எனக்கு அந்த நாட்களில் பிடிச்ச கேரக்டர் வந்து பாக்யராஜோட கேரக்டர் எனக்கு பிடிச்சாலும் கூட, பட் ராஜேஷோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் அது. அந்த ஒரு படம். அதே மாதிரி கன்னி பருவத்திலேன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து கேட்டினா வந்து இவர் வந்து வில்லன் வந்து பாக்யராஜ், கன்னி பருவத்தில்னு சொல்லிட்டு. இவர் வந்து வடிவுக்கரசுடைய மனைவியாக நடிப்பார், ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நடிப்பார், அதாவது ஆண்மை இழந்த கணவனாக நடிப்பார். அந்த மாதிரி கேரக்டர்லாம் யாரும் நடிக்கிறது வரமாட்டாங்க சார். திருநங்கை கேரக்டர் கூட நடிக்க வந்துருவாங்க. ஆனால் அவங்களோட அந்த சார்ந்தவங்களை இருக்கு ஹீரோயிஸ் என்ன ஆகுறது, ஒரு ஆண்மை இழந்தோன்னா ஒருத்தர் நடிக்கணும்னு சொன்னால் அவருடைய ஹீரோயிஸ் என்ன ஆகும்? அப்போது முழுக்க முழுக்க நடிப்பில் கான்ஃபிடென்ட் உள்ள ஒரு மனிதனால் தான் இந்த மாதிரியான சவாலான கேரக்டர் எடுத்து நடிக்க முடியும். இன்னொரு படம் ராஜேஸ்வர் படத்தில் ஆர்சி சக்தி இயக்கத்தில் வந்து கேட்டால் சிறைன்னு ஒரு படம். அதில் லக்ஷ்மி வந்து பிராமண பெண்ணாக நடிப்பாங்க, பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். அது இல்லாமல் வந்து ஒரு கோயில் அர்ச்சகருடைய மனைவியாக நடிப்பாங்க. அவங்கள வந்து இவர் வந்து ஒரு தாழ்குடியில் பிறந்தவர், யார் ராஜேஷ். அந்த ஊர்லேயே ஒரு தாதா அப்படி கூட சொல்ல முடியும், ஒரு ரவுடி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் கிறிஸ்தவர், தாழ்குடியில் பிறந்தவர், ஆனால் கிறிஸ்தவராக காட்டியிருப்பாங்க. ஆனால் என்ன சர்ச்சையாயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து இவங்களை வந்து வழிமறித்து இவங்களை ரேப் பண்ணுற மாதிரி. அதனால் கணவனால் துரத்தப்படுவாங்க. கணவனால் துரத்தப்பட்டவங்க இவர் வீட்லேயே வந்து சிறை இருப்பாங்க இவர் முன்னாடியே. அப்போ கடைசியாக இவர் மனம் நொந்து இறந்து போகிற மாதிரி அனுதாபத்தை அல்ற கேரக்டர் அது. உண்மையிலேயே ஒரு ரவுடியாகவும் காட்டுவாங்க, ஒரு வில்லத்தனமாகவும் காட்டி அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. அப்போது கடைசி வசனம் என்னன்னு கேட்டேன், அதான் அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட வந்து உனக்கு நான் மனைவியாக இருக்கிறத விட கெடுக்கப்பட்ட இவனுக்கு நான் வந்து இது மனைவியாக இருந்துட்டு போகிறேன்ற மாதிரி அந்த வீட்லேயே இருந்துற மாதிரி கதையை முடிப்பார். ரொம்ப அதாவது அப்படின்னா ஒரு கயிறு மேலே கத்தி மேலே நடக்கிற மாதிரியான கதை, அதெல்லாம் சூஸ் பண்ணி நடித்தார். சவாலான ஒரு கேரக்டர் அது. அதே மாதிரி இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் பல மொழிகளும் 150 படத்தில் நடிச்சிருக்காராம். இப்போ தான் நமக்கே தெரியும், அவர் இறந்த பிறகு தான் தெரியும் 150 படத்தில் நடிச்சிருக்காராம். அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்கிறாரு. டிவி சீரியல் நிறைய நடிச்சிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அவரோட பிரதர் கூட ஒருத்தர் இருக்கா, அவர் பேர் எனக்கு தெரியல. அவரும் கூட வந்து ஏதோ ராஜேஷ் மாதிரி ஏதோ ஒன்று வரும், அவரும் கூட வந்து ஒரு நடிகர் தான். அவரும் சொல்லணும் அந்த இடத்துல தோற்றம் அவரை மாதிரி இருக்கும் ஏறக்குறைய. பட் இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா வில்லன் கேரக்டரில் வந்து ஒரு படத்தில் மிரட்டி இருப்பார். 2 படம் குறிப்பாக சொல்கிறதுனா சத்யா படத்தில், சத்யா கமலோட சத்யான்னு ஒரு படம், அதில் வில்லனாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி மக்கள் என் பக்கம்னு ஒரு படம், சத்யராஜ் படம், அதுலேயும் ஒரு வில்லனாக நடிப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்து அந்த கேரக்டரை வந்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் வந்து. ஆனால் அவருக்கு கேட்கும் திறனும் படிப்பு திறனும் அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் ஏதோ அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஜோதிடத்தில் அவர் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அவர் அது சம்மந்தமாக நிறைய அவருக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சவராக இருக்கிறாரு. சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இப்படி கூட ஒரு மனுஷன் நேர்மையாக இருக்க முடியுமான்னு. எப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ன்றது வந்து எனக்கு வந்து தானாகவே வந்து என்கிட்ட அமைஞ்சிடுச்சு. எல்லாம் பரவலாக சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் சினிமா வட்டாரத்தை சொல்லுவாங்க, இந்த வீடு வந்து எனக்கு யார் வேணும்னா ராஜேஷ் சார் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. வாங்கி கொடுத்தாருன்னா என்ன, அதாவது மீடியேஷன் பண்ணுறது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுத்தா, ஏதோ ஜோதிடத்தில் மட்டும் ஆஸ்ட்ராலஜி மட்டும் கிடையாது, ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போய் கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டில் என்ன பிரச்சனைன்றதை அவ்வளோ கிளாரிட்டி கொடுப்பாராம். ஒரு வழக்கறிஞர் கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது சார். அந்த அளவுக்கு வந்து அவர் அனுபவசாலி. அவர் என்ன வில்லங்க இருக்குன்னு சொல்கிறார். பல நடிகர் நடிகைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்துறோம் அவர். அவர் சொல்லுவாங்க, சினிமாவில் அவர் சம்பாதிச்சதை விட ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிச்சது தாங்க அதிகம்னு சொல்லி கூட சில பேர் சொல்லுவாங்க. பணம் போட்டு வாங்கினாலுமே இவர் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம், அவருக்கு இந்த வீடு யாருக்குன்னா எனக்கு ராஜேஷ் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னா மீடியேஷன் வந்து பல பேருக்கு, பல நடிகர் நடிகைகளுக்கு வந்து வீடு, நிலம் இந்த மாதிரியான வந்து வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஏதாவது போதை பழக்கம் அந்த மாதிரி அடிக்கடி அதுதான் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால் ஏதாவது இந்த மாதிரி பழக்க வழக்கம்னா ஒரு மனிதனுக்கு வந்து மறுபக்கம்னு ஒன்று இருக்கும் சார். எல்லா மனிதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட பகுதின்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு தெரியாது.
ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் வந்து பலவீனப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் பலவீனப்பட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ நான் சமீபத்தில் நான் சொன்னேன், மனைவி மீது அவர் ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறாரு, அவங்க மனைவி இப்போ இல்லை, அது ஒரு பலவீனம் தானே. கண்டிப்பாக அவரே பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. ஒரு மனைவியோட ஒருத்தர் வந்து இப்போ வேணால் அவங்களாம் ஈஸியாக கடந்து போயிருப்பாங்க, நான்லாம் அவரை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியும் ஒரு மனைவி எவ்வளோ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான உறவுன்றது அவர் சொல்லியிருப்பார். புரியுது. அவங்க மனைவி எப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களா? இல்லை, இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஆமாம், இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஓகே, அவருக்கு வந்து 75 வயதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிருக்காரு. சரியான வயது தான் இல்லையா? அது இருந்தாலுமே அவர் மறைஞ்சாலுமே அந்த சிறையாகட்டும், அப்புறம் சத்யார்க படத்துலாம் அவர் வந்து இன்னுமே வந்து நம்ம கூட வந்துட்டு தான் இருக்கார் இல்லையா? இல்லை, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, சமீப காலத்தில் ஒரு 2 மாதம் இருக்கும் சார், 2 மாதமாக மருத்துவர்களை கூப்பிட்டு வந்து நேர்காணல் பண்ணுறாரு தொடர்ச்சியாக. நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக ஒரு வேளை வந்து அவருடைய உறவினர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டுருக்கலாம், இல்லை இவருக்கே ஒரு சிகிச்சைக்கு போய் கூட மருத்துவர்கள் அறிமுகமாக இருக்கலாம். இதில் ஏன் இப்போ சோஷியல் மீடியா வந்து கமர்ஷியலாக ரன் பண்ணுன்ற அந்த ஒரு நெருக்கடியான இப்போ ஒரு சூழலில் ஒரு சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து ஒரு தூர்தர்ஷன் கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு மருத்துவரை கொண்டு வந்து நேர்காணல் பண்ணும்போது இது பல பேருக்கு பயனடையட்டும் அப்படின்ற நோக்கம் தானே இருக்கும். கமர்ஷியலாக போகாதுன்னு தெரியும். சினிமா நடிகைகளை பற்றி பேசினா போகும். ஆனால் சினிமா நடிகர்களை வந்து நேர்காணல் பண்ண ராஜேஷ் இங்கே வந்து ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து நேர்காணல் பண்ணுறாருன்னா, அப்போ வந்து அவர் சமூகத்தில் வந்து இது மாதிரி பயனடைவாங்க, யாராச்சும் இதை கேட்டு கூட அப்படி கூட இருக்கலாம். இல்லை அவருக்கு ஏற்பட்ட ஒரு வலிக்கு கூட ஒரு நிவாரணமாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி வந்து கேட்டால் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவர் நேர்காணல் சமீபத்தில் நேர்காணல் நீங்கள் எடுத்து பாருங்கள், இல்லை மருத்துவர்களை தான் கூப்பிட்டு நேர்காணல் பண்ணுற மாதிரி இருக்கான். ஸோ அதனால் அதே மாதிரி சினிமா பிரபலங்களில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதனை படைத்தவங்களை தான் கூப்பிட்டு வந்து பண்ணுவார் தவிர வெறும் இந்த சாதாரணமான சர்ச்சைகளுக்குள்ளே அவர் வந்து போக மாட்டார். ஒரு நீண்ட காலமாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே வந்து கடைசி காலகட்டம் மருத்துவர்களை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணும்போது அப்போது நாமளே இதை ஒரு உணர்ந்துக்க வேண்டியது தான், புரிஞ்சிக்க வேண்டியது தான். அப்போ ஒரு ஹெல்த் வைஸாக ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து அவர் பலவீனப்பட்டிருக்கிறாருன்றதை நாமளே புரிஞ்சிக்க முடியும். ஓகே சார், கேட்டகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. வீடியோ மூலிமா ராஜேஷ் அவர்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை நம்ம ரிஃப்ளெக்ட் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி சார். நன்றி சார். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619.